வணக்கம் எல்லாருக்கும். முக்கியமான ஒரு விஷயத்தை கதைக்க போகிறோம். இன்றைக்கு நாடு முழுக்க, அதாவது இலங்கை முழுக்க ஒரு பேசு பொருளாக இருக்கிற விடயம்தான் கிளிநொச்சி டிசிசி மீட்டிங். இந்த கிளிநொச்சி அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கலந்து கொண்டிருந்தவர். அந்த கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்கை அமைச்சர் என்று சொல்லப்படுற ஒரு வெறுலி, உண்மையாகவே புலையானைக்காயங்கோ உண்மையாகவே ஒரு விரலி தான். விரலின்னு சொன்னால் ஒரு ஆளுமை இல்லாத, அதை ஏற்கனவே நாங்கள் இது சம்மந்தமாக சொல்லி இருக்கிறோம், கதைச்சிருக்கிறோம். ஒரு விரலி தான் தலைமை தாங்கி கொண்டிருந்தது. இப்போ இந்த என்பிபி அரசாங்கம் வந்து ஊழலை ஒழிக்கிறதுக்கு தான் வந்தவை என்று சொல்லி பலதரப்பட்ட விஷயங்களை முன் வச்சு கிளீன் ஸ்ரீலங்கா, கிளிஞ்ச ஸ்ரீலங்கான்னு சொல்லி இப்படி கணக்கை கதைச்சு கொண்டு வந்து எந்த ஊழலையுமே பிடிக்கல. வடக்கு கிழக்கில் ஒரு அரச திணைக்களத்துக்குள்ள இவங்க ஊழலை பிடிச்சதுன்னு சொல்லி யாராவது நிரூபிக்கலுமெண்டா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு அரச திணைக்களத்துக்குள்ள ஊழல் பிடிச்சி தண்டனை வாங்கி கொடுத்ததுண்டா நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க. ஆனால் இதே நீங்கள் கொழும்பு அங்காள பக்கங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஊழல்வாதிகள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கணும். கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யவாவது பட்டிருக்கணும். ஆனால் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் பெரிய ஊழல் நடந்தது. வைத்தியர் சத்தியமூர்த்தி சம்பந்தமாக மக்கள் கருத்தே பயங்கரமாக இருந்தது. இது சம்பந்தமான எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எங்களுக்கு தெரியும், கடந்த முறை இந்த கமக்கார் அமைப்புன்னு சொல்லி இவர் எங்களோட சிறுதரன் எம்பின்ற கைப்பிள்ளையர் கொஞ்சம் பேர் கொடும்பாவி எரிச்சு கொண்டு திரிஞ்சவர் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக. இந்த முறை என்னன்னு சொன்னால் ஆதாரம் இல்லாமல் குற்றஞ்சாட்டுறார், ஆதாரம் இல்லாமல் குற்றஞ்சாட்டுறாருன்னு சொல்லி பல வகைப்பட்ட விமர்சனங்களை இவங்க வச்சு கொண்டிருந்தவங்க. இந்த டிசிசி மீட்டிங்கில் எங்கேயோ கச்சான் கண்டையும் தென்னை மரத்தையும் நட்டதண்டு கணக்கு காட்டி காசு எடுத்திருக்காங்க. எடுத்து தென்னை மரமும் இல்லை, கச்சான் கண்டும் இல்லை. இந்த வடிவேல் கிணறு காணாமல் போன மாதிரி தென்னை மரமும் இல்லை, கச்சான் மரமும் இல்லை. ஆனால் உரம் போட்டிருக்கிறாங்க, தண்ணி ஊற்றிருக்கிறாங்க. இதுக்கு சிலவழித்து அந்த சிலவுக்குரிய பணத்தை எடுத்திருக்கிறாங்க. சரி, அப்போ இது சம்பந்தமாகத்தான் முதலாவது ஃபைலை திறந்து கதைக்க வெளிக்கிட்டவர். 7 ஃபைல் இருந்தது அவர் மேசையில். வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் முதலாவது ஃபைலை திறந்து விவசாயம் சம்பந்தமான கேள்விகள் வரைக்க அது சம்பந்தமாக கேள்வி கேட்க வழிகிட்டவர். கேள்வி கேட்க அவர்களுடைய கருத்துக்கள் தவறாக இருந்ததால், அதாவது பதில் சொல்ல வேண்டிய அதிகாரிகள் கருத்துக்களை பதிலை சொல்ல முன் வராமல் அவை அதை சமாளிக்கிறதுக்காகவும் வைத்தியர் அர்ச்சுனா மீது ஒரு தேவையற்ற குற்றச்சாட்டை செய்து விமர்சனத்தை செய்து அந்த கூட்டத்தை குழப்புறதுக்காகவும் முயற்சி செய்த சந்தர்ப்பத்தில் வைத்தியர் கடுமையான முறையில் சில கேள்விகளை கேட்க வேண்டிய, அவர்கள்கிட்ட திருப்பி கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. என்னென்னு சொன்னால், இது எழுதி கொடுக்கப்பட்டது மக்களால் தான் இந்த அநீதி இழைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி மக்கள் மூலமாக தான் அவருக்கு இந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு, முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் சரியான ஆதாரத்தோடு கேள்வி கேட்குற நேரத்தில் கல்லறை எப்படியும் கத்தத்தான் செய்வான். நம்ம அதில் நாங்கள் இல்லை அவை கத்த மாட்டினோம், அவை அமைதியாவோ நான் தான் பிள்ளை செய்த நான் ஒத்துக்கொள்வின வண்டி இல்லை தானே, அது வேற பிரச்சனை. இப்போ எந்த கேள்வி என்னண்டா, அதில் டையும் கட்டி கொண்டு ஒரு அரச உத்தியோகத்தர் ஒருத்தர் இருக்கிறார். நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் அவர் தான் பெரிய கல்லனா இருக்கணும். ஏனண்டா அதில் அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார், அரச உத்தியோகத்தரில் பார்த்து இப்படியெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாதுண்டு. ஏனண்டா அவர் கட்டாயம் ஒரு சிறுதரன் ஆளாக இருக்கணும், சிறுதரன் நம்பி ஆளாக தான் இருக்கணும். ஏனண்டா சிறுதரன் நம்பி மாதிரியே கதைக்கிறார். சரி, அப்போ இதில் ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கி கொள்ளணும். எப்படின்னு சொன்னால், ஊழல்வாதியை ஒருத்தனை பிடிக்க வழி கிடைக்க எல்லா ஊழல்வாதிகளும் சப்போர்ட் பண்ணுவினோம், அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் மற்ற இஞ்சால பக்கம் கை வைக்க வரைக்க இஞ்சால அவருக்கு சப்போர்ட் பண்ணுவினோம். மாறி மாறி தானே சப்போர்ட் பண்ணணும். இப்போ பொதுமக்கள் கத்த போகிறதில்ல தானே, ஊழல்வாதிகளை விடுவீங்கள்ண்டு. இன்னொரு கள்ளன் தான் மற்ற கல்லனை காப்பாற்றணும். அப்போ ஒரு கல்லன்ற பிரச்சனை கிண்ட வழி கிடைக்க எல்லா கல்லருக்கும் இல்லை பிரச்சனை ஆகும். அப்போ அதால் இந்த கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்கில் ஒரு கச்சான் கண்டை நட்டு போட்டு அதுக்கு தண்ணி ஊற்றினாங்கள், அது செய்கிறாங்க இது செய்கிறாங்கன்னு சொல்கிறவங்க இல்லாத கச்சான் கண்டுக்கு எங்கேயா தண்ணி ஊற்றினீங்களேன்னு கேட்டால் குழம்புறாங்க. இல்லாத கண்டுக்கு எங்கே தண்ணி ஊற்றினீங்களேன்னு கேட்டால், எங்கே பசலை போட்டனீங்களேன்னு கேட்டால் குழம்புறாங்களோ. அவங்கள யாருக்கு பசலை போட்டாங்களோ, எங்கே தண்ணி ஊற்றினாங்களோ இது தெரியாப்பா. டாக்டருக்கு தேவை அந்த மக்கள்
ஒரு கேள்வி ஆதாரத்தோட ஒரு விஷயத்தை சமர்ப்பிச்சிருக்கணும். அந்த பையில கொண்டு தான் அவர் போனவர். இப்போ பையில கண்டோன்னா நடுங்க வலிக்கிட்டாங்களா. அதுவும் முதலாவது ஆதாரத்தை முதலாவது விஷயத்தை கதைச்சு முதலாவது ஃபைலை திறந்த உடனே எல்லாரும் குழம்பி அடித்து அது இது அரச உத்தியோகத்தில் கேள்வி கூட. அப்போ இது என்ன பிரச்சனைண்டா என்ற ஒரு கணிப்பின்படி இந்த கிளிநொச்சி என்றது கிளிநொச்சிக்குள்ள இந்த தமிழ் மக்களை வச்சு பெரிய ஊழல் முதலைகள் உருவாகியிருக்கணும். இவை காலங்காலமாக கொள்ளையடிச்சு கொண்டு இருந்திருக்கணும். சிறுதரனுடைய பாதுகாப்போட சிறுதரன் இனி இல்லைன்ற ஆதரவோட இவியல் பயங்கரமான முறையில் கொள்ளையடித்து மக்களோட பணங்களை கமக்கார அமைப்பு இந்த ஏழை விவசாயிகளோட வயிற்றில் அடிக்கிறது, இப்படி நிறைய விஷயங்களை செய்திருக்கணும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் அந்த வீடியோக்களை பார்ப்பீங்க, இப்போ இணையதளங்களில் அதுகளில் பார்ப்பீங்க. அந்த வீடியோக்களில் பார்த்தா அந்த கமக்கார அமைப்பின் தலைவர் என்று சொல்லி ஒரு மோட்டை ஐயா கருப்பு, அவர் ஏற்கனவே டாக்டர், அவர் சம்பந்தமான தெளிவான வீடியோ போட்டிருக்கார். அவருடைய மருமகன ஒரு ஊடகவியலாளர். இவர் ஊழல்களை செய்து போட்டு அவர்கிட்ட இவருக்கு ஆதரவான நியூஸ்களை போட வைக்கிறது, சிறுதரனுக்கு ஆதரவான நியூஸ்களை போட வைக்கிறது. இதான் இவன் வேலை. அவர் அதுக்கு நின்று கத்துறார், அச்சுனா வெளியேறு. இப்போ நான் என்ன கேட்குறேன்டா, வெளியேற வேண்டியது ஊழல்வாதிகளா அல்லது ஊழலை தட்டி கேட்குற ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா? எனக்கு இந்த என்பிபி அரசாங்கத்தில் எங்கே நான் முரண்படுறேன்டா, உங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்ய இயலாது, அதுக்கு துணிவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஒதுங்கி இருந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு, ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய சிறப்புரிமை, இதை பாதுகாத்து கொண்டு நீங்கள் அமைதியாக இருங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறேன்டா, நீங்கள் உங்களுக்கு கைகால் வழங்காது, உங்களுக்கு ஒரு விஷயத்தை கதைக்கக்கூடிய கேட்கக்கூடிய சட்டத்திட்டங்களோ அல்ல அது சம்பந்தமான எந்த விதமான நடைமுறையும் தெரியாது. இப்போ அமைச்சர் சந்திரசேகருக்கு இந்த ஊழல் சம்பந்தமாக இப்போ டாக்டர் இதே இங்கே நடந்தது இப்படி நடந்தான்னு கேட்கக்கூடிய டாக்டர் கேட்குற மாதிரி கேட்கக்கூடிய திறமையோ பக்குவமோ இல்லை, இளங்குமரனோ ரஜீவனோ கேட்க போகிறது இல்லை. அப்போ அமைச்சர் சந்திரசேகர் ஊழலை காப்பாற்ற வந்தாக்கள் என்ற அடிப்படையிலேருந்து முதலாவது நீங்கள் விலகுங்க. ஏன்னா நீங்கள் ஊழல்வாதிகளை காப்பாற்ற வந்தவர்களை தவிர ஊழலை காப்பாற்ற வந்தாக்கள் இல்லை. இன்றைக்கு கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்கில் இன்றைக்கு பாருங்க, அந்த மீடியாக்களோட செய்தியெல்லாம் பாருங்க, அர்ச்சுனா எம்பியால் குழப்பம், அர்ச்சுனா எம்பி போலீசாரால் வெளியேற்றம், இப்படி கேவலமான வேலையை தான் இந்த ஊடகங்களும் செய்து இந்த ஊழலை காப்பாற்ற அரசாங்கம் செய்யுது. இப்போ கிளிநொச்சி மக்கள் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். வைத்தியர் அர்ச்சுனா என்ன கேட்டவர்? வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா என்னத்தை கேட்டவர்? கிளிநொச்சி மீட்டிங்கில் இப்போ இன்றைக்கு நடந்த டிசிசி மீட்டிங்கில் அவர் கேட்டது என்ன? ஐயா, கச்சாங்கண்டு நட்டதன்றீங்கள், தென்னை மரத்துக்கு தண்ணி ஊற்றினன்றீங்கள், பசலை போட்டதன்றீங்கள், இவ்வளவு காசு செலவழித்திருக்கிறீங்கள், எங்க கச்சாங்கண்டு, எங்க தென்னை மரம் ஏண்டா? தென்னை மரத்தையும் காணல, கச்சாங்கண்டையும் காணல, நீங்க பசலை போட்டது தண்ணி ஊற்றினது இவ்வளவு கோடி செலவழித்திருக்கிறோம்டா, அந்த கச்சாங்கண்டு என்று கேட்டது கூட்டத்தை குழப்புறதா? கிளிநொச்சி மக்கள் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க. இப்போ தமிழ் மக்கள் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். நாங்கள் அச்சுனா குழப்புறாருண்டா, எங்கே குழப்பினாரோ என்ன தண்ணியை போட்டுட்டு போயிருந்து டிசிசி மீட்டிங்கில் ஒன்றும் கதைக்க கூடாண்டா மேக்கப் பிடிங்கினவரா? அல்லது வெறியில் போய் நின்று நடு டிசிசி கூட்டத்தில் எல்லாரும் கதை கேட்க அவன் வாயில் போய் கையை வச்சவரா? அல்லது சம்பந்தம் இல்லாமல் பாட்டு படித்து கொண்டு இருந்தவரா? ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னடா, குழப்பினாரண்டா எந்த இடத்துல அவர் குழப்புறார்? எந்த இடத்துல நீங்கள் குழப்பினார்ன்னு சொல்கிறீங்க? நீங்கள் டிசிசி கூட்டங்கள் வைக்கிறது என்னத்துக்கு? ஏன் வைக்கிறீங்கள்? மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சகல உரிமைகளும் ஒழுங்காக கிடைக்கணும், சரியான தீர்மானங்கள் எடுக்கப்படணும், மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும், மக்களோட ஊழல்கள் அங்கே நடக்கக்கூடாது, அதை தடுக்கணும். பாராளுமன்றத்துக்கு ஏன் பாராளுமன்ற உறுப்பினரை அனுப்பினீங்கள்? சிறுதரன் மாதிரி 22 பார் பெர்மிட்டை வாங்கி போட்டு அரச உத்தியோகத்தரில் கேள்வி கேட்காம இருக்கிறதுக்கா? என்னுடைய கேள்வியெல்லாம் இதுதான். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் கட்டாயம் பார்க்கணும், நிறைய பேருக்கு பகிரணும். இப்போ நான் அதை சொல்ல விரும்புகிறேன், ஆனால் இந்த விஷயங்கள் பகிரப்படணும். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை மக்கள் தெரிவு செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புறது என்னத்துக்குன்னு சொன்னால், பாராளுமன்ற உறுப்பினர் தனக்கு 22 பாரை வாங்கி போட்டு தான் ஒரு நல்ல வாகனத்தை எடுத்துக்கொண்டு ஓடி திரிகிறதுக்கும், அரச உத்தியோகத்தில் பாதுகாக்கிறதுக்கும், எல்லாம் கள்ள மணல் ஏற்றுறதுக்கும், கல் ஏற்றுறதுக்கும், இப்படியே அந்த என்ன சொல்கிறது குழுக்களை உருவாக்கி வன்முறைகளை தூண்டுறதுக்கும் இல்லை.
பாராளுமன்ற உறுப்பினரை மக்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பினது வந்து எங்கள் சார்பா எங்கட குமுறல்களை கதைக்கக்கூடிய ஒருத்தரை தான் நாங்கள் பாராளுமன்றம் அனுப்புகிறோம்னு தான் அனுப்பினவை. இப்போ அது வந்து சிறுதரன்ற விஷயத்திலையோ கயந்திரகுமார் பொன்னம்பலத்தின் விஷயத்திலையோ இல்லை இந்த என்பிபியில் இருக்கிற 3 வெறிலியல்ன்ற விஷயத்திலையோ தோல்வி அடைஞ்சிருக்கு. ஆனால் சாவச்சேரி மக்கள் தலை நிமிந்து நிற்க வேண்டிய தருணம் இந்த தருணங்கள் தான் உண்மையாகவே. அதை விட கிளிநொச்சிலையும் 5000க்கு மேற்பட்ட ஓட்டு வந்து வைத்தியர் அர்ச்சுனாக்கு விழுந்திருக்கு. அப்போ அந்த மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் குழப்பினார்னு இந்த மீடியாக்கள் எல்லாம் போடுது. எந்த இடத்துல அவர் குழப்பினர்? ஒரு ஊழல்வாதியை ஒரு குற்றவாளியை சரியான முறையில் கேள்வி கேட்க அவர் மீது சேறு வீசுகிற சந்தர்ப்பத்தில் அவர் தாராளமாக அவர்களை விமர்சிக்கிறதுக்கும் அவர்களை கேள்வி கேட்கறதுக்கும் முழு உரிமையும் இருக்கு. ஏன் அது இல்லைன்னு சொல்றீங்க? ஒரு மக்கள் பிரதிநிதியை பார்த்து பைத்தியம் லூசு நீ வெளியே போ கேள்வி கேட்கலாது அது சொல்லலாது இது சொல்லலாது பதில் சொல்லலாதுன்னு சொல்லியிருக்க பதில சொல்றா நாயே களவெடுத்தவன் நீ கள்ளன் நீ பதில் சொல்லித்தான் ஆகணும்னு கேட்குற சகல உரிமையும் பாராளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கு. இதுல என்ன யாரு என்ன பிள்ளை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன தவறு இருக்கு? அவர் கேட்ட கேள்வி என்ன? நீ எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்காண்டா கேட்டவர் இல்லையே. அல்லது நீ தேவையில்லாத கேள்வி ஒன்றும் கேட்கலையே. தூசணத்தால் எதுவும் கேட்டவரா இல்லையே. அவர் கேட்டது ஐயா கச்சான் கண்டு நட்டன்னு சொல்றீங்க, தென்னை மரம் நட்டன்னு சொல்றீங்க. இந்த தென்னை மரத்துக்கும் கச்சான் கண்டுக்கும் நிறைய பசலையா போட்டிருக்கீங்க, தண்ணியை ஊற்றி இருக்கிறீங்க. கச்சான் கண்டுங்க தென்னை மரம் எங்க? இந்த கேள்வி கேட்டதால இப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா, ஊழல்வாதிகள் கத்துவாங்களான். இப்ப அந்த வேள மாளிதன் விரலி மாளிதன் எல்லா மாளிதனும் கத்துவினோம். ஏனென்றா அவைக்குள்ளதான் இந்த புதையல்கள் எல்லாம் புதஞ்சு கிடாக்கு. இப்ப அவை கத்துறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவையில ஒரு பெரிய விஷயமாவே பார்க்க தேவையில்லை. ஆனா இந்த சந்திரசேகரன்ற கரடி பொம்மை சரியோ, இந்த கரடி பொம்மை போய் அவற்றை பையில பிடுங்குது. இப்போ நான் கேட்குறேன், உன்னிட்ட ஆதாரமும் இல்லை, ஒரு விஷயத்தை பிடிக்கக்கூடிய பக்குவமும் உங்களுக்கு இல்லை. எல்லாம் பார்க்குறோம் செய்கிறோம்னு சொல்றீங்க. இது வரைக்கும் நீங்கள் செய்ததே இல்லை. எல்லா இடமும் கல்லுகளை கொண்டே நடுறதும் எங்கேயாவது ரிவனுக்கு முன்னால் ரிவன் பெற்றுறதும் ஒரு என்ன சொல்ற சில்லறத்தனமான அரசியலை செய்து கொண்டு மக்களுக்காக ஒருத்தர் குரல் கொடுக்க நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம் தானே. நீங்கள் கேட்காட்டியும் உங்களுக்கு தான் பயம். ஏன் அவர்கிட்ட ஃபைலை போய் பிடுங்குறீங்க? கொஞ்சம் நீங்கள் அவர்களை கை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதுக பார்த்துருக்கும், திரும்பி இருப்பீங்களா அப்படியே. அப்போ உங்களால் ஒரு விஷயம் மேலாது. நீங்கள் என்ன செய்கிறீங்க? திட்டமிட்ட ரீதியில் அவரை கோவப்படுத்தி அவரை ஒரு வழக்கில் போட்டு எந்த ஊழலுமே கதைக்காமல் அவரை உள்ள கொண்டு போய் போடணுமன்றதான் இந்த என்பிபி அரசாங்கத்தின் முடிவு. ஏன்னு சொன்னால் இவை ஊழலை பிடிக்க போகிறதில்லை. அவைக்கு தெரியும் தாங்கள் எந்த ஊழல்வாதிகளையும் வடக்கு கிழக்கில் கைது செய்ய போகிறதில்லை. வடக்கு கிழக்கில் கைது செய்ய மாட்டோம்ன்றதால அர்ச்சுனா ராமநாதன் என்றவர் இதை விட மாட்டார். அவர் நிச்சயமாக கேட்டுக்கொண்டே இருப்பார். அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த ஊழல்வாதிகளை தோல் உரித்து காட்டிக்கொண்டே தான் இருக்க போகிறார். இந்த அரசியல் பயணத்தில் அவர் இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக ஊழல்வாதிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அதே நேரத்தில் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்கும் பாதுகாப்பு இல்லை. ஏன்னு சொன்னால் ஒரு தனி மனிதனா பெரிய ஒரு அரசாங்கம் நீங்கள் சொல்லி கொண்டு வந்தது என்ன? நான் ஊழலை பிடிக்க போகிறோம், எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போடுவோம்னு சொல்லி கொண்டு வந்தீங்க. நீங்கள் பிடிச்சி போட்டதார பாதுகாப்பை நீக்கினதாருக்கு ஊழல் சம்பந்தமாக கதைச்சவருக்கும் ஊழல்வாதிகளை எதிர்க்கிறவரையும் தான் நீங்கள் ஜெயிலில் போடுறீங்க. இனி இல்லையண்ட பச்சை கள்ளன் சத்தியமூர்த்தியோட இனி இல்லையண்ட கூட்டாளியாக இருக்கிறீங்களா அமைச்சர் சந்திரசேகர். இதுவரைக்கும் அவர் சம்பந்தமான ஊழல் எங்கேயாவது எடுத்து விசாரிச்சிங்களா? ஒரு முறையாவது குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு நீங்கள் கூப்பிட்டீங்களா? இல்லை. 22 பார் இங்கே கொண்டு வந்தவர் கிளிநொச்சியில் பார் வந்த லிஸ்ட்டை வெளியிடுறேன் ஏன் வெளியிடல? சிறுதரனை காப்பாற்றணும் நீங்கள். அப்போ இந்த என்பிபி அரசாங்கமும் தமிழ் போலி தேசிய கட்சிகளும் ஒன்று தான். அதில் பெரிய வித்தியாசம் ஒன்றுமே இல்லை. அவங்க எல்லாரும் அண்டர் கிரவுண்டில் ஒற்றுமையாக இருக்கிறாங்க, வெளியால் சண்டை பிடிக்கிறாங்க. இதுக்குள்ள அர்ச்சுனா என்பிபின்ற ஆள், அர்ச்சுனா ராமநாதன் என்பிபின்ற ஆள், அர்ச்சுனா ராமநாதன் என்பிபிக்கு ஆதரவான ஆள், என்பிபியை காப்பாற்றுறார். விலங்கில் போன கூட்டத்தில் சொல்லி கொண்டிருந்தாங்க இந்த சைக்கிள் கட்சி என்பிபியை காப்பாற்றுறதுக்காக இனி இல்லைன்னு இறக்கப்பட்டாள். இன்றைக்கு இவ்வளவு பாரதூரமான ஒரு பிரச்சனையை கதைக்க அமைச்சர் சந்திரசேகர் பையில பிடுங்குற, கதைக்க விடாம தடை செய்கிற, வெளியே போகண்டு கத்துற. அப்போ என்பிபின்ற ஆளுண்டா இப்படியா செய்வாங்க? ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க. தமிழ் தேசிய அரசியல்வாதிகளுக்கு கதிரைகள் பறிப்போன்ற பயம், என்பிபி அரசாங்கத்துக்கு தங்களை மிஞ்சி அர்ச்சுனா ராமநாதன் மக்கள் மத்தியில் இடம் பிடிக்கிறார் என்று ஒரு பயம்.
இப்போ கச்சான் கண்டங்கிறான்னு கேட்டதுக்கே இவ்வளவு கத்துறீங்க குளறீங்களேண்டா. இன்னும் எவ்வளவு புதியல்கள் இருக்கு. 7 ஃபைல் கொண்டு வந்தவர். ஒரு ஃபைலை வாசிக்க விடையில நீங்கள். ஒரு ஃபைல் வாசித்ததால கூட்டம் குழம்பிட்டு. ஆனால் இந்த மீடியாக்கள் உண்மையாகவே தமிழ் மக்கள் சிந்திச்சு பாருங்க. இந்த கேவலங்கட்ட மீடியாக்கள் வந்து மக்கள் நலன் கருதி செயற்படுதா இருந்தா, மக்களுக்காக போராடுதா இருந்தா, மக்களுக்காகத்தான் இந்த மீடியாக்கள் சேவை செய்தா இருந்தா, அந்த இடத்துல வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா என்ன கேள்வி கேட்டார்? அதற்கு அரசு உத்தியோகத்தர்கள் ஏதாவது ஆக்கபூர்வமான பதில்களை சொன்னாங்களா என்ற கேள்வி என்ற விஷயத்தை தான் நீங்கள் மக்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கணும். ஆனால் இந்த மீடியாக்கள் தலைப்புகள் என்ன, அவை போடுற கேள்வி, அவை போடுற விஷயங்கள் என்ன, அவை சொல்கிற விஷயம் என்ன? வைத்தியர் அர்ச்சுனாவால் பரபரப்பான டிசிசி கூட்டம், வைத்தியர் அர்ச்சுனாவால் குழப்பப்பட்ட அபிவிருத்தி குழு கூட்டம், வைத்தியர் அர்ச்சுனாவை போலீசார் வெளியேற்றினார்கள், அமைச்சரை அடிக்க போன அர்ச்சுனா எம்பி. அமைச்சர் போய் பையில பிடுங்க மட்டும் நீங்கள் என்ன பார்த்து கொண்டு வந்த? நீங்கள் அமைச்சர் போய் வைத்தியர் அர்ச்சுனா கையில் தொட மட்டும் நீங்கள் அதை பற்றி கதை கேளு. அப்போ இந்த உங்களோட ஊடகத்தன்மை நடுநிலைமையானதா? அன்றைக்கும் பார்த்து ஐபிசியில் ஐபிசி உரிமையாளர் சொல்கிறார், தாங்கள் சரியென்னு பிள்ளையண்டும் ஆக்கப்பூர்வ மக்கள் எங்கே நீங்கள் ஆக்கப்பூர்வமாக கொண்டு போகிறீங்க? எங்கே கொண்டு போகிறீங்க? இந்த கேள்வி எல்லாம் நீங்கள் சரியென்னும் பிள்ளையணும் வேண்டாம். இன்றைக்கு டிசிசி மீட்டிங்கில் இப்படி ஒரு விவசாயம் சம்பந்தமான சர்க்குலர் அது வாசிக்கப்படுற நேரத்தில் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்? விவசாயிகள், பாதிக்கப்பட்ட விவசாயிகளால் அவருக்கு வழங்கப்பட்ட ஆதாரங்களை காண்பிச்சு படங்கள்ல இருந்து சகலதுமே இணைச்சிருக்கார் அந்த டாக்குமெண்ட்ஸில். இவங்களுக்கு என்ன பயம்ண்டா, ஏன் இந்த மீட்டிங்கை குழப்பினவங்கண்டா, முழு ஆதாரத்தையுமே அவர் வெளியிட்டுருவார். முழு ஆதாரத்தையும் சொல்ல போகிறார். சொன்னால் மக்கள் மத்தியில் ஒரு தெளிவு வரப்போகுது. அதால் அர்ச்சுனா பைத்தியம், அர்ச்சுனா விசரண்டு கத்துறது மட்டும்தான் இவைக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தது. இப்போ கேள்வி கேட்டது ஒரு அரச உத்தியோகத்தர், எழுமி நின்று கத்தினது வெறிலி மாளிதர். யோசிச்சு பாருங்க மக்களை, இது சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. ஆனால் கிளிநொச்சி மக்கள் தலையில கையை வச்சு அழப்போகிற ஒரு காலகட்டம் வரப்போகுது. எந்த மாற்றமும் இல்லை. மக்களா புரட்சி செய்து இவங்களையெல்லாம் அடித்து துரத்தி இவங்கள விஷயங்களை எல்லாம் இவைகளையெல்லாம் ஒரு விஷயமாக்காம உங்களுக்குன்னு நல்ல ஒரு தலைமத்துவத்தை உருவாக்குற வரைக்கும் இப்போ இப்படியே விட கிளிநொச்சியையே ஃபுல்லாக சிறுதரன்ற பேர்ல எல்லாம் எழுதி போட்டு நீங்கள் நடு ரோட்டில் நிற்கிற ஒரு நிலைமை கட்டாயம் வரப்போகுது. அதுக்கு இந்த என்பிபி அரசாங்கம் முழுமையான ஆதரவையும் சப்போர்ட்டையும் வழங்க போகுது. இதான் நடக்க போகுது. மக்கள் சரியான நேரங்களில் சரியான முறையில் விழித்து கொள்ளாட்டி பயங்கரமாக கஷ்டப்படுவீங்க. ஏன் நான் சொல்ல வரேன்டா, இந்த ஊழலை ஒழிக்க வந்த அரசாங்கமும் உங்களை காப்பாற்ற போகிறதில்லை, ஊழலை பிடிக்க போகிறதும் இல்லை, ஊழல்வாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க போகிறதும் இல்லை. ஒரு சரியான அமைச்சராக இருந்தால், மண்டபலம் இருக்கிற அமைச்சராக இருந்தால் என்ன செய்யணும்? இங்கே பாருங்க, இதில் இவர் கத்துற விஷயத்தை பாருங்க. இதில் நிற்கிறவர் இவர் தான் பயங்கர ஊழல்வாதி நான் நினைக்கிறேன். இவர் என்ன சொல்றாருன்றதை பாருங்க. இவரை நோக்கி தான் கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. நிச்சயமாக அவரோட கருத்து வந்து எப்படி இருக்குதுன்னு சொன்னா, இவர் இந்த இதுல கையோட நிக்கிறவர் தான் கத்துற அரசு கேள்வி கேட்க கூடாது. இதெல்லாம் அந்த ஐயா சமக்கார அமைப்பிന്റെ முழு ஊழல்வாதி. இதுல பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா, ஆதாரம் இருக்குன்னு சொல்ல அமைச்சர் சந்திரசேகர் ஜிஏ காப்பாற்றுறார். சிறிதரன் நைசா விலகி வெளிநடப்பு செய்கிறார். அவருக்கு தெரிஞ்ச எல்லாம் அதானே.
அரச உத்தியோகத்தரில் கேள்வி கேட்டால் வெளிநடப்பு செய்வார் அவர். ஏனென்றா அரச உத்தியோகத்தர் முழு பேரையும் ஊழல் செய்ய வச்சது இந்த கர்மம் தான். இந்த சிறிதரன் என்ற ஒரு இனி இல்லைன்ற மக்களை, கிளிநொச்சி மக்களை, மக்களுடைய வாழ்வாதாரத்தை, கிளிநொச்சி மக்களுடைய வாழ்க்கையை உறிஞ்சி குடிக்கிற ஒரு அட்டை. இந்த அட்டை தான் கிளிநொச்சி மக்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் கிளிநொச்சி டெவலப் ஆகாமல் கிளிநொச்சி மக்கள் இன்றைக்கு வரைக்கும் கஷ்டப்படுறதுக்கு காரணம் இந்த சிறுதரன் என்ற ரத்தம் குடிக்கிற அட்டை தான். இந்த அட்டை என்ன செய்யுதுன்னு சொன்னால், உன்னுடைய பிரதேசத்தில் ஒரு ஊழல் நடந்திருக்கு, உன்னில் ஒரு பிழையும் இல்லையண்டா அதே வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு பக்கத்தில் போயிருந்து எனக்கும் காட்டுங்கோ எங்கே நடந்திருக்கு, ஆக்கள், இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க, அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நியாயமான கேள்வி தானே. கச்சான் கண்டு நட்டதுன்றீங்க, பசலை போட்டதுன்றீங்க, தென்னை மரம் நட்டதுன்றீங்க, பசலை போட்ட தண்ணி விட்டதுன்றீங்க. எங்கேயா தென்னை மரம் வந்து கேட்க வேண்டியது இந்த கிளிநொச்சி மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பெரும்பான்மையான வாக்களை கொடுத்து தெரிவு செய்யப்பட்ட இந்த சிறிதரன் எம்பி. ஏன் இவர் கேட்கல? அப்போ முழு பேரையும் வளர்த்து விடுறது இவர் தான். அதால் பொதுமக்கள் ஒரு தெளிவான விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். ஊடகங்கள், அதே நேரத்தில் இந்த ஆளுங்கட்சி, அதே நேரத்தில் இந்த எதிர்கட்சியில் இருக்கிற போலி தமிழ் தேசியம் பேசுகிற இந்த அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து உங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு அநியாயத்தை செய்து பெரிய ஒரு குழிக்குள்ளே கொண்டு இந்த கிளிநொச்சியை தள்ள போகிறாங்க. என்னென்னு சொன்னால், அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க ஊழலை காப்பாற்றுறதுக்கு, ஊழல்வாதிகளை பாதுகாக்கிறதுல இவ எல்லாருமே சேர்ந்து நிற்கணும். தனி ஒருவனாக தான் வைத்தியர் அர்ச்சுனா இருக்கிறார். அதால் தான் நாங்கள் இன்றைக்கும் அவரோட நிற்கிறோம். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.